வணக்கம். சில நேரங்கள்ல சில விஷயங்கள பத்தி பேச வார்த்தைகளை விட மௌனம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாம் தமிழர் கட்சின்னு சொல்ற ஒரு இயக்கத்தை பத்தி பேசும்போதும் நம்மள பல பேர் மனசுல இந்த 5 உணர்வுகள் தான் முதல்ல வரும். இது ஒரு அரசியல் விமர்சனம் மட்டும் இல்ல. பல லட்சம் பேருடைய நம்பிக்கைய சுமந்துட்டு இருக்கிற ஒரு இயக்கத்தை பத்தின ஒரு நேர்மையான, ஒரு ஆழமான ஆய்வு. ஒரு அண்ணனா சில உண்மைகளை நாம பேசித்தான் ஆகணும். வாங்க, என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்ப்போம். இந்த முழு ஆய்வையும் நாம 6 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல முரண்பாட்டோட முகம், அப்புறம் சிதைவின் சரித்திரம், பிரச்சனையோட ஆணிவேர் என்ன, ஒரு கண்ணாடியும் வரைபடமும், வரலாறு நமக்கு சொல்ற எச்சரிக்கை, கடைசியா இதுக்கப்புறம் என்ன வழி. இந்த முழு பகுப்பாய்வோட மையமே இந்த ஒரு கேள்விதான். நம்மள பல பேர் மனசுல இருக்கிற ஒரு வலி, ஒரு பெரிய குழப்பம் இதுதாங்க. ஒரு பக்கம் கட்சி பயங்கரமா வளருதுன்னு சொல்றாங்க, ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள உடஞ்சுக்கிட்டே வருது. இது இது எப்படி சாத்தியமாகும்? முதல்ல இந்த எண்களை கொஞ்சம் பாருங்களேன். 2016ல வெறும் 1.06%, அதாவது கிட்டத்தட்ட 1% இருந்த வாக்கு வங்கி வெறும் 8 வருஷத்துல 2024ல 8.19% உயர்ந்திருக்கு. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 8 மடங்கு வளர்ச்சி. இது சாதாரண விஷயமே இல்ல. ஒரு மாற்று அரசியலுக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை இது தமிழ்நாட்டு இளைஞர்கள் மனசுல விதைச்சது. ஆனா அதே காலகட்டத்துல கட்சியிலிருந்து விலகின இல்லாட்டி விலக்கப்பட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகம். ஒரு பக்கம் மளமளன்னு வளர்ச்சி, இன்னொரு பக்கம் இவ்ளோ பெரிய சரிவு. இந்த 2 நம்பரும் ஒரே நேரத்துல எப்படி உண்மையா இருக்க முடியும்? பாருங்க, இது ஏதோ 1-2 பேர் கோவிச்சிட்டு போற விஷயம் இல்ல. இது ஒரு தொடர்கதையா மாறிடுச்சு. இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, இது ஒரு கட்டமைப்பு சிக்கல். தமிழ் மக்களுக்காக இந்த சிதைவோட உண்மையான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரி, இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த சிதைவோட வரலாற்ற ஒரு தடயவியல் ஆய்வு மாதிரி ஆதாரங்களோட காலகட்டங்களை பிரிச்சு பார்க்க போறோம். அப்பதான் இந்த இழப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற வடிவத்தை நாம சரியா புரிஞ்சுக்க முடியும். இந்த வெளியேற்றங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3 பெரிய அலைகளா நடந்திருக்கு. முதல்ல 2020-22 காலகட்டத்துல கல்யாணசுந்தரம், ராஜீவ்காந்தி மாதிரி முக்கியமான முகங்கள் வெளியே போனாங்க. 2வது அக்டோபர்-டிசம்பர் 2024ல 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஒரே நேரத்துல ராஜினாமா செஞ்சது. கடைசியா 3வது அலைதான் உச்சகட்டம். ஜெகதீசன், பாண்டியன், காளியம்மாள் மாதிரி கட்சியின் அடித்தளமாவே இருந்த தலைவர்கள் வெளியேறினது. இது வெறும் விரிசல் இல்ல, இது ஒரு முழுமையான சரிவு. ஆனா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதை இப்ப சொல்றேன். இந்த நம்பரை பாருங்க, 1,27,642. இந்த எண் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல மயிலாடுதுறை தொகுதியில அதுவரைக்கும் பெருசா யாருக்கும் தெரியாத ஒரு வேட்பாளரா இருந்த காளியம்மாள் பிரகாசன் வாங்கின ஓட்டு. அப்போ இவ்ளோ பெரிய மக்கள் சக்திய, இவ்ளோ பெரிய ஆற்றல கட்சி ஏன் இழக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு? கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரா இருந்தவங்க காளியம்மாள். அவங்க ராஜினாமா கடிதத்துல இருந்த வார்த்தைகள் இதுதான். மிகுந்த அழுத்தங்கள் இருந்த போதிலும் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது ரொம்ப வருத்தம் அளிக்கிறதுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள்ல இருந்த வலி, ஒரு வலிமையான நம்பகமான பெண் தலைமையை கட்சி எப்படி இழந்ததுன்னு அப்பட்டமா காட்டுச்சு. அடுத்தது ஜெகதீசன் பாண்டியன். இவரோட கதை இன்னும் ஆழமானது, ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. அவர் நாம் தமிழர் கட்சியில 26 வருஷம் இருந்தவர் இல்ல. அவர் அண்ணன் சீமானோட 1999 இருந்தே, அதாவது நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்படுறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த இயக்கத்தோட ஆரம்பத்திலிருந்தே கூடவே பயணம் செஞ்சவர். 1/4 நூற்றாண்டுக்கும் மேலான விசுவாசம். அப்படிப்பட்டவர் வெளியே போகும்போது சொந்த வார்த்தைகள் ஒரு சம்மட்டி அடி மாதிரி இருந்துச்சு. முதலாளித்துவ கட்சிகள்ல கூட ஓரளவுக்கு உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு, ஆனா சிறந்த ஜனநாயகத்தை உருவாக்குவோன்னு ஆரம்பிச்ச கட்சிக்குள்ள துளி கூட ஜனநாயகம் இல்லைன்னு சொன்னார். அவருடைய வெளியேற்றம்ங்கிறது கட்சியின் நிறுவன நினைவகத்தையே, அதோட இன்ஸ்டிடியூஷனல் மெமரியையே இழந்ததுக்கு சமம். இந்த ஒரு உதாரணத்தை பாருங்க. கட்சியின் சட்டப்பாசறை தலைவர் சேவியர் ஃபெலிக்ஸ். அவர் செஞ்ச குற்றம் என்ன தெரியுமா? ஒரு போலீஸ் எஸ்பியோட லீகல் நோட்டீஸுக்கு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்காம பதில் அனுப்பிட்டாரு. அவ்வளவுதான். தண்டனை என்ன? கட்சியிலிருந்து நீக்கம். சுயமா ஒரு சின்ன முடிவு கூட எடுக்க இந்த அமைப்புல இடம் இல்லை என்பதற்கு இது ஒரு நேரடி சாட்சி. இதுவரைக்கும் நாம என்ன நடந்தது, யார் யார் போனாங்கன்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வர்றோம். ஏன் இதெல்லாம் நடக்குது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வெளியேற்றங்கள் எல்லாம் தனிப்பட்ட மனுஷங்களோட கோபதாபங்கள் இல்ல. இது ஒரு தவறான கட்டமைப்போட கணிக்கக்கூடிய விளைவுகள்.
வெளியேறின ஒவ்வொரு தலைவரோட கதையையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 5 படிநிலைகள் திரும்ப திரும்ப நடக்குது. 1. சீமானோட பேச்சால ஈர்க்கப்பட்டு எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு கட்சிக்குள்ள வராங்க. 2. களத்துல கடுமையா உழைச்சு தனக்குன்னு ஒரு செல்வாக்க ஒரு அடையாளத்தை உருவாக்குறாங்க. 3. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு சின்ன மாட்டு கருத்து சொல்றாங்க, இல்லனா அவங்களோட செல்வாக்கே ஒரு பிரச்சனையா மாறுது. 4. மெதுவா முடிவெடுக்கிறதுல இருந்து ஓரம் கட்டப்படுறாங்க, புதுசா வர்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. 5. கடைசியில இங்க ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு வெளியேறாங்க, இல்லனா அவங்களே வெளியேற்றப்படுறாங்க. இது தற்செயலா நடக்கல, இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இதுதான் இந்த முழு ஆய்வோட மையமான கண்டுபிடிப்பு. இதுதான் அந்த அப்பட்டமான கசப்பான உண்மை. நாம் தமிழ் கட்சிக்குள்ள ஒரு தலைவர் தனக்குன்னு ஒரு செல்வாக்கோட பிரபலமா வளர ஆரம்பிச்சா அது கட்சியின் சொத்தா பார்க்கப்படல, அது ஒரு அச்சுறுத்தலா, ஒரு ஆபத்தா, ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தியா தான் பார்க்கப்படுது. இந்த உண்மையை சொல்லும்போது நமக்கு கோபம் வர்றதுல தப்பே இல்ல. இந்த ஆபத்தான சூழலுக்கு 6 முக்கியமான காரணங்கள் இருக்கு. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம், கொள்கை இறுக்கம், கட்டமைப்பு கோளாறு, தேர்தல் வெற்றிகள் இல்லாதது, தனிநபர் விசுவாச கலாச்சாரம், வெளியிலிருந்து வரும் அழுத்தம்னு இது எல்லாம் சேர்ந்து ஒரு சரிவு வளையத்தை, ஒரு ஃபெயிலியர் லூப்பை உருவாக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த 6ல எது எல்லாத்தையும் இயக்குற அந்த முக்கியமான அந்த மூல காரணம், அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இப்ப நாம கட்சியின் உள்ளுக்குள்ள ஒரு கண்ணாடியை பிடிச்சு பார்க்க போறோம். யார் வெளியே போறாங்க, யார் உள்ள தங்குறாங்க, அது மட்டும் இல்ல இந்த கட்சி உண்மையிலே எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரைபடத்தையும் பார்க்க போறோம். இந்த அமைப்பு தலைகீழ் தகுதி முறையில தான் வேலை செய்யுது. அப்படின்னா என்ன? திறமையானவங்களை விட கேள்வி கேட்காம கீழ்படுகிறவங்களுக்கு தான் இங்க முன்னுரிமை. சுயமா சிந்திக்கிற, களத்துல செல்வாக்குள்ள காளியம்மாள், வெற்றிக்குமரன் மாதிரி ஆட்கள் வெளியேறாங்க. ஆனா அண்ணன் சீமான மட்டுமே முழுசா சார்ந்திருக்கிற, கேள்வி கேட்காம சொல்றத மட்டும் செய்யற, இல்லனா கட்சிக்கு பணம் கொடுத்து பதவி வாங்குற புது ஆட்கள் உள்ள இருக்காங்க. இந்த சிஸ்டம் உடைஞ்சு போகல, அது கீழ்ப்படிதல மட்டும் தக்க வைக்கிறதுக்காகவே இப்படி நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த உண்மைய தமிழ் மக்களுக்காக நாம தெளிவா பேசியே ஆகணும். ஒரு நிமிஷம் சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த தலைவர்கள் எல்லாரும் இன்னைக்கு கட்சியில இருந்திருந்தா 2026ல நாம் தமிழர் கட்சி எப்படி இருந்திருக்கும்? ராஜீவ்காந்தி ஒரு வலிமையான சட்ட அரணா, இளைஞர்களை திறக்கிற முகமா இருந்திருப்பாரு. காளியம்மாள் தமிழ்நாட்டு பெண்களை ஈர்க்கக்கூடிய உண்மையான ஒரு 2ஆம் கட்ட தேர்தல் முகமா வளர்ந்திருப்பாங்க. ஜெகதீசன் பாண்டியன் கட்சிக்குள்ள வர்ற அதிர்வுகளை எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு நிறுவன தூணா இருந்திருப்பாரு. வெற்றிக்குமரன் தென் தமிழகத்தோட அசைக்க முடியாத அமைப்பாளரா இருந்திருப்பாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆற்றல் வீணடிக்கப்பட்டிருக்கு. இந்த இழப்போட வலி இருக்கே, அது ரொம்ப கொடியது. ஒரு தனிநபரோட கவர்ச்சியை மட்டுமே நம்பி ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்க தவறிய ஒரு கட்சியின் கதி கடைசியில என்னவாகும் என்பதற்கு நம்ம கண் முன்னாடியே ஒரு வரலாற்று ஆதாரம் இருக்கு. அதுதான் தேமுதிக. இத நாம ஒரு தாக்குதலா பார்க்கல, வரலாறு நமக்கு தர்ற ஒரு முக்கியமான எச்சரிக்கையா தான் பார்க்கிறோம். இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்க. ஒற்றுமைகள் எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குன்னு பாருங்க. உச்சகட்ட வாக்கு வங்கி தேமுதிகவுக்கு 10.3%, நாம் தமிழருக்கு 8.19%, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. உட்கட்சி புகார் என்ன? அங்க குடும்பம்தான் எல்லா முடிவும் எடுக்குதுன்னு சொன்னாங்க. இங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் எல்லா முடிவும் எடுக்கிறாருன்னு சொல்றாங்க. அங்க 10 மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி தூக்குனாங்க. இங்க 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ராஜினாமா செஞ்சாங்க. தேமுதிகவோட வீழ்ச்சி பாதை எப்படி இருந்துச்சு? 10.3%த்துல ஆரம்பிச்சு 5.1, 2.4, கடைசியா 0.43%க்கு போச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சியின் 2026 பாதைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கேள்விக்குறி, இது சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு வலிமையான, ஒரு காட்சிபூர்வமான எச்சரிக்கை மணி. தேமுதிகவோட சரிவிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பாடம் இதுதான். ஒரு தனிநபரோட குரல் மக்களை திரட்டலாம், ஆனா ஒரு வலிமையான நிறுவன கட்டமைப்பால மட்டும்தான் நீடித்து நிலைச்சு ஆட்சி செய்ய முடியும். இது ஒரு கசப்பான உண்மை, ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரி, இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இனி தீர்வுகளை பத்தி பேசலாம். இது ஒரு தீர்ப்பு சொல்ற பகுதி இல்ல, இது நம்ம முன்னாடி என்னென்ன தேர்வுகள் இருக்கு, அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு பகுப்பாய்வு செய்யற இடம். இந்த இறுதி பகுதியை ஒரு நம்பிக்கையோட நாம அணுகுவோம். நம்ம ஆய்வுகளோட அடிப்படையில 2026 தேர்தலுக்கு 3 விதமான சாத்தியங்கள் இருக்கு. அதிகபட்ச வாய்ப்பு, அதாவது 55% வீழ்ச்சியின் தொடக்கம்தான். அப்படின்னா கட்சியின் வாக்கு வங்கி 4லிருந்து 6% குறையலாம். 2வது 25% வாய்ப்போட இப்ப இருக்கிற வாக்கு வங்கிய 6லிருந்து 8%ல தக்க வைக்கலாம். 3வது 20% வாய்ப்போட நெருக்கடி இன்னும் அதிகமாகி வாக்கு வங்கி 2லிருந்து 4% சரியலாம். அடிப்படை மாற்றங்கள் எதையும் செய்யலன்னா வீழ்ச்சியின் பாதை தான் ரொம்பவே சாத்தியமானதா தெரியுது.
இந்த சரிவு பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய 3 முக்கியமான உறுதியான தீர்வுகள் இருக்கு. 1, முறையான கட்சி அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உண்மையான உட்கட்சி தேர்தல்கள். 2, மண்டல அளவில் இருக்கிற தலைவர்களுக்கு உண்மையான அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. 3, எப்படியாவது முதல் சட்டமன்ற உறுப்பினர் இடத்தை வென்றே ஆகணும்னு ஒரு தெளிவான, கவனம் சிதறாத தேர்தல் வியூகத்தை உருவாக்குறது. இந்த மாற்றங்களை தமிழ் மக்களுக்காகவாது நாம முன்னெடுக்கணும். தலைமைக்கு உங்களுடைய மிகப்பெரிய பலமான உங்களுடைய அந்த தனித்துவமான குரலே இன்னைக்கு கட்சியின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு தடையா மாறி நிக்குது. முழுமையான கட்டுப்பாட்டை உங்க கையில வச்சுக்கிறத விட தமிழ் மக்களுக்காக ஒரு நீடித்து நிக்கிற வலிமையான ஒரு நிறுவனத்தை கட்டமைக்கிறது முக்கியமா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு செய்யணும். அன்பு தம்பிகளே, தங்கைகளே, உங்களுடைய தியாகமும் லட்சியவாதமும் விலை மதிக்க முடியாதது. நீங்க உட்கட்சி ஜனநாயகத்தை கேட்கறது கட்சிக்கு எதிரான செயல் அல்ல. அது நீங்க இந்த கட்சியின் மீதும் அதோட எதிர்காலத்தின் மீதும் வச்சிருக்கிற உண்மையான அன்போட வெளிப்பாடு. இறுதியா, தமிழ் மக்களுக்கு நமக்கு ஒரு அரசியல் மாற்று நிச்சயம் தேவை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த மாற்று ஒரு தனி நபரோட கவர்ச்சி மேல கட்டப்படாம உண்மையான ஜனநாயக அடித்தளங்கள் மேல கட்டப்படணும்னு நாம எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கணும். இந்த கடைசி கேள்வி ஒரு கட்சியை பற்றியது மட்டும் இல்ல, தமிழ் மக்களாகிய நமக்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக நாம எலாண்டி அரசியலை விரும்புறோம் என்பதை பற்றியது. யோசிச்சு பாரு.